கம்பெனிஸோட தேர்ட் குவார்ட்டர் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. லாஸ்ட் வீக் கிட்டத்தட்ட 69 கம்பெனிஸ் Q3 ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம சில NSE லிஸ்டட் கம்பெனிஸோட Q3 ஏர்னிங்ஸ் ரிவ்யூ பார்க்க போகிறோம். presented by வின்ஃபால் ரிட்டர்ன்ஸ். NSE லிஸ்டட் கம்பெனிஸில் டேரல், IREDA அண்ட் டிமார்ட் வந்து லாஸ்ட் குவார்ட்டர்ஸை விட பெட்டர் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேரல் பார்க்கலாம். சேல்ஸ், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட்னு எல்லாமே கிட்டத்தட்ட 20% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. கம்பெனியோட கான்கால் ரிப்போர்ட் பார்த்தோம்னா நிறைய டேட்டா கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த குவார்டர்லி ஃபினான்ஷியல் ஹைலைட்ஸில் லாஸ்ட் இயர் Q3யை விட ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், EBITDA, PAT, EPSனு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் சேர்மன் கமெண்ட்ஸ் பார்க்கலாம். ஜேர்னி டுவர்ட்ஸ் $1 billion ரெவென்யூ இன் நெக்ஸ்ட் 3 ஃபினான்ஷியல் இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. which means approximately 7,500 crore revenue by December 2027. இது வந்து 4-fold increase from the present one. Next, IREDA. IREDAல financial profits வந்து 16% up from previous quarter and net profit வந்து 9.5% increase ஆகியிருக்கு. கான்கால் ரிப்போர்ட்ல இம்பார்ட்டண்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, by 2030 500 gigawatt non-fossil fuel based energy டார்கெட் பண்றாங்க, which is 150% increase from the present one. அப்புறம் நான் பெர்ஃபார்மிங் அசட் கான்ஸ்டன்டா டிக்ரீஸ் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவ் தான். அடுத்தது டிமார்ட். டிமார்ட்டோட நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ப்ரீவியஸ் குவார்ட்டர்ஸை விட 10% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. கான்கால் ரிப்போர்ட்ல ஸ்டோர் எக்ஸ்பான்ஷன், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், EBITDA, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்னு எல்லாமே இயர் ஆன் இயர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பட் ஸ்டில் பிளிங்கிட், ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட் இந்த மாதிரி குவிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸோட இன்க்ரீசிங் காம்படிட்டிவ் ப்ரெஷர்னால ஸ்டாக் ஆல் டைம் ஹைல இருந்து கிட்டத்தட்ட 35% ஃபால் ஆகியிருக்கு ரீசெண்ட் இயர்ஸ்ல. டெக்னிக்கல்ஸ் பார்த்தோம்னா டேரல் டே கேண்டல்ல MACD நெகட்டிவ் கிராஸ் ஓவர்ல இருக்கு. பட் ஸ்டாக் MA50 அபவ் தான் ட்ரேட் ஆகுது. திரும்ப MACD பாசிட்டிவ் கிராஸ் ஓவர் கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்டாக்கை நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். சேம் IREDAவும் டே கேண்டல்ல MACD நெகட்டிவ் கிராஸ் ஓவர் கொடுத்துருக்கு அண்ட் ஆல்சோ ஸ்டாக் MA50க்கு கீழே இருக்கு. திரும்ப MACD பாசிட்டிவ் கிராஸ் ஓவர் அண்ட் MA50 above ஸ்டாக் க்ளோஸ் ஆகும்போது we can start accumulating IREDA. டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் as of now இது ஹெவி காம்படிட்டிவ் ப்ரெஷர்ல இருக்கிற ஒரு ஸ்டாக். Stay tuned with Windfall Returns for more market updates.